உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்தியா முழுவதற்கும் வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு வருகின்ற 19ஆம் தேதி தமிழகத்திலிருந்தே தொடங்குகிறது. அதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை களத்தில் இறங்கி களப்பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் தீயா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் கருத்து கணிப்புகள் என்ற பேர்ல சில முன்னணி ஊடகங்கள், முன்னணி பத்திரிகைகள் இவர்களெல்லாம் கருத்து கணிப்புகள் என்ற ஒரு திணிப்பை கொண்டு வந்து மக்கள் மத்தியில திணித்து மக்களை திசை திருப்புகின்ற வேலையை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இது நடப்பது வாடிக்கை. அந்த வேலையை இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சில முன்னணி ஊடகங்கள், முன்னணி பத்திரிகைகள். இதுல இந்தியா டுடே, இந்த இந்தியா டுடே வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இந்தியா முழுவதற்குமான கருத்து கணிப்புகள் வெளிவந்திருந்தாலும் கூட முக்கியமாக தமிழ்நாட்டை பற்றி இந்தியா டுடே வெளியிட்டு இருக்கின்ற அந்த கருத்து கணிப்பை நாம் பார்க்க வேண்டுமா அல்லது அந்த கருத்து கணிப்பை நாம் நம்பலாமா அப்படின்னா எந்த ஒரு கருத்து கணிப்பையுமே யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? கருத்து கணிப்புகள் வருவதை போலத்தானே பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் அந்த வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அதுவெல்லாம் அந்த தொகுதி நிலவரத்தையும் அந்த தொகுதியில் இருக்கின்ற கட்சிகளையும் ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் யார் என்பதையும் அவர்கள் பெற்ற வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பதையும் இப்பொழுது இருக்கின்ற கள நிலவரம் என்ன என்பதையும் வைத்து அடித்து விடுவது, இவ்வளவுதான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? தேர்தல் 19ஆம் தேதி காலை வாக்குப்பதிவு அப்படின்னா 18ஆம் தேதி இரவு இருக்கிறது இல்லையா? இதுதான் உண்மையான களத்தை மாற்றுகின்ற இரவு. 18ஆம் தேதி இரவு தான் களத்தை மாற்றுகின்ற இரவு. இந்த இரவுல 17ஆம் தேதி இரவும் 18ஆம் தேதி இரவும் தான் தேர்தலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற இரவுகள். இந்த இரண்டு இரவுகள் இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நிர்ணயம் செய்கின்ற இரவுகள். அது தேர்தல் வெற்றி பெறுவதற்கு இரவுகளை காரணம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த இரவுகள் முழுவதும் எந்தெந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எந்தெந்த வீட்டு சந்துல, எந்தெந்த மூலையில, எந்த தோட்டத்துல, எந்த தொரவுல, எந்த குளத்தடியில, எந்த மரத்தடியில, எந்த பொந்துக்குள்ள எங்கெங்க பதுங்கி கிடப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா யாருன்னா ரைடு வராங்களான்னு பார்க்கணும், எதிர்கட்சிக்காரன் எங்கன்னா ஒளிஞ்சிருக்கானான்னு பார்க்கணும், எங்கன்னா சிடி கேமரா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து வாக்காளர்களுக்கு பட்டுவாடா பண்ணணும். அப்படியும் அதையும் மீறி சில நேரங்களில் கையும் களவுமா சிக்கிக்கிட்டா கடந்த 2019 தேர்தலில் வேலூர் தொகுதியில் எப்படி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதோ, அதற்கு 2021 அரவக்குறிச்சியில் எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டதோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நடக்க நேரிடலாம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கின்ற இடங்கள் இதுதான் இன்றைய சூழ்நிலையில. காரணம், ஜனநாயகம் இறந்து போனது, ஜனநாயகத்தை கொன்று விட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் இறந்து போனது, கொன்று விட்டார்கள். இன்று பணநாயகம் மட்டுமே உயிரோடு இருக்கிறது. பணநாயகம் மட்டும்தான் வெற்றி தோல்வியை களத்தில் நிர்ணயிக்கிறது. ஒரு நேர்மையான வேட்பாளர் களத்தில் வெற்றி பெறவே முடியாது. ஒரு நேர்மையாக மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது. ஏனென்றால் இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் களத்தில். நேற்று வரை மக்கள் இந்த இயக்கத்தை போன்று ஒரு இயக்கம் இல்லை, இந்த தலைவரை போன்று ஒரு தலைவர் இல்லை, இந்த வேட்பாளரை போன்று ஒரு சிறந்த வேட்பாளர் இல்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று அதே வாக்காளர் நேற்று வரை யார் இவர்கள் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கே இன்று வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? எங்கே மாற்றம் நிகழ்ந்தது? ஜனநாயகம் எப்படி இங்கு மாறியது? கள நிலவரங்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் எப்படி மாறியது? அதுதான் பணநாயகம். ஜனநாயகத்தை வென்றது பணநாயகம். ஜனநாயகம் உயிர்ப்போடு இல்லை, ஜனநாயகம் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது.
1967 முதல்ல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது முதலில் தமிழகத்துல வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற கலாச்சாரத்தை உருவாக்கியது காங்கிரஸ் பேர் இயக்கம். தமிழ்நாட்டில் ஒரு வாக்குக்கு ₹1 கொடுத்திருக்காங்க 1967. ஏன்னா திமுக பேரெழுச்சி பெற்று தமிழ்நாட்டில் எங்கே அதிகாரத்திற்கு வந்துவிட போகிறதோ, காங்கிரஸ் எங்கே தோற்றுவிட போகிறதோ என்று எண்ணி திமுகவை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ்காரர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவாச்சலம். அந்த பக்தவாச்சலம் இருந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வாக்குக்கு ₹1 கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ₹1 தான் ஆர்கே நகர்ல ₹20 டோக்கனு ₹10,000 ஒரு ஓட்டுக்குன்னு சொன்னாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சம் தொட்ட வாக்கின் விலை அந்த 10,000 தான். அதன் பிறகு வாக்குக்கு எந்த தொகுதியிலும் 10,000 கொடுத்ததாக எந்த ஒரு தகவலும் இல்லை. 1000 தொடங்கி 5,000 வரைக்கும் கொடுத்த தகவல்கள் வந்திருக்கிறது. இப்பொழுது நடக்கவிருக்கின்ற இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு கண்டிப்பாக 5,000 தாண்டும் என்று சொல்லுகிறார்கள் வாக்குக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்பொழுது 4 முனை போட்டி நெருப்பை விட வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. திமுக ஆளும் கட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறது. அதிமுக அதிகாரத்தை இழந்த கட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறது. எப்பொழுதும் போல நாம் தமிழர் கட்சி களத்திலே பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் எதை நம்ப போகிறார்கள், யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், களம் யாருக்கு சாதகமானதாக மாறப்போகிறது, இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை இந்தியா டுடே வெளியிட்டு இருக்கின்ற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில களத்தை நம்ம பார்த்தோம்னா அது பொய். இந்தியா டுடே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 கோடிக்கு மேலே உள்ள வாக்காளர்கள் 6 கோடி வச்சுக்கோங்க. 6 கோடி வாக்காளர்கள் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் இவர்கள் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கின்றால் எத்தனை நபர்களிடம் நடத்தியிருப்பார்கள்? குறைந்தது ஒரு 20,000, அதிகபட்சமாக ஒரு 50,000 பேருடையவர்கள் கருத்து கேட்டிருக்கலாம். ஒரு தொகுதிக்கு 50,000 பேர் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை பேராச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிறது 39 தொகுதி. ஒரு தொகுதிக்கு 10,000 பேர்னு வச்சுக்கங்க. ஒரு தொகுதிக்கு 10,000 பேர், 11,000 பேர், 12,000 பேர், 13,000 பேர், 15,000 பேர் கிட்ட நீங்க கருத்து கேட்கறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு தொகுதிக்கு, ஒரு தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எத்தனை லட்சம்? ஒரு தொகுதியில் உள்ள குறைந்தபட்ச வாக்காளர்கள் 10 லட்சம், அதிகபட்ச வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 20 லட்சம் வரையில் இருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியெல்லாம் வந்துட்டு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள ஒரு தொகுதி. இவ்வளவு வாக்காளர்கள் உள்ள ஒரு தொகுதியில நீ ஒரு 10,000 பேர் கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டீங்க. அந்த 10,000 பேரை எங்கெங்க கேட்டிருப்பீங்கன்னா, தொகுதியின் ஆரம்பம் தொடங்கி அந்த தொகுதி எங்க முடியுதோ அது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள போயிட்டு சிலர் கேட்டுட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். ஒரு கிராமத்துக்குள்ள போனா அது திமுக பெரும்பான்மையாக இருக்கின்ற கிராமம், இன்னொரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையாக இருக்கின்ற கிராமம், இன்னொரு ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா அங்க பாமக பெரும்பான்மையாக இருக்கும், இன்னொரு ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா விசிக பெரும்பான்மையா இருக்கும், இன்னொரு ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா அங்க காங்கிரஸ் இருக்கும், இன்னொரு ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா பிஜேபி இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் கேட்டது ஒரு தொகுதியில் இருக்கின்ற அந்த 10 லட்சம் 15 லட்சம் வாக்காளர்களிடம் இல்ல. அப்படி என்னுடைய மனைவிக்கு கூட இந்த சின்னத்துக்கு நான் ஓடுன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு, ஆனா வேற சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெளியே என்பதை சரியாக கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கருத்து கணிப்பு என்ற பேர்ல சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெளியே வருவாங்க. இதுதான் மக்களின் மனநிலை. அப்படி இருக்கும் பொழுது பூத்துக்கு உள்ள போயிட்டு வாக்களித்து விட்டு வெளியே வருகின்ற வரையில் யார் எந்த முடிவை எடுப்பார்கள், யார் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று மக்களை திசை மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட பிரபலமான ஊடகங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு பெரும் தொகையை சன்மானமாக கொடுத்து கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் வெளிவந்த கருத்து கணிப்புகள் தான் இதுவெல்லாம். அது இந்தியா டுடேவா இருக்கட்டும், அது பிபிசியா இருக்கட்டும், யார் எடுத்து வெளியிட்டாலும் இதுதான். லயோலா கல்லூரி மாணவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் முடிவு. அதே 2 நாள் கழித்து லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் வெளியிட்டு இருக்கின்ற கருத்து கணிப்பு
பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டின் முடிவுகள். என்ன நடந்திருக்குது 2 நாள்ல? ஒண்ணுமே இல்லை. எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னணி இயக்கங்கள் கொடுக்கின்ற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊதியத்திற்காக அவர்கள் செய்கின்ற வேலை இவ்வளவுதான். எந்த கருத்து கணிப்பும் மக்களின் மனங்களை இவர்களால் பிரதிபலிக்கவே முடியாது. களத்துல எந்த ஒரு கருத்து கணிப்பும் மக்களின் மனநிலைய கடைசி நொடியில அவர்கள் பூத்துக்கு உள்ள போய் அவர்கள் கை வைக்கின்ற வரையில் அவர்களுடைய மனநிலையை நம்மால கணிக்கவே முடியாது. கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்.